இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பார்ட் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆனா மனிதர்கள் மத்தியில என்னை வெக்கப்படுத்தி போகக்கூடாது அப்படிங்கறனால உமது நாமமும் தூசிக்கப்படக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். 3 மாசம் ஆனோடனே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதோடனே அவங்க எனக்கு ஞானசனன் பேர் என் பேர் ஆனந்தி. ஞானசனன் பேர் நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, உங்களுக்கு ஜெப ஆனந்தி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே அம்மா, நாங்கள் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரின்னு ஞானசனன் டேட்லாம் எழுதி பதிஞ்சு வச்சுட்டு உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கையும் சங்கிலி தொடர்பு ஜெபம்லாம் வரும். தொடர்பு ஜெபம் எல்லா ஜெபத்துக்கும் போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசியாக பாப்பா பிறந்துச்சு. உடனே மறு வருஷம் அதுக்கப்புறம் தான் பிறந்து அப்படியே அம்மா வீட்டில் இருந்து வளர்ந்துட்டு அப்படியே அது ரொம்ப நாட்கள் ஆயிட்டு. நான் 16 வருஷம் ஆச்சு ரட்சிப்புக்குள்ள பாப்பாவுக்கு இப்போ 15 வருஷம். 15வது வயசு பிறந்திருக்கு. அந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, சரி இவ அங்கே போய் நல்லா தானே இருக்கா, நாங்களும் வரோம் அப்படிங்கிற நிறையவங்க வந்தாங்க. ஒரு 7 பேர்கிட்ட வந்தாங்க. 7 பேர் வரும்போது வீடு வீடாக போய் செபிப்போம். எல்லாரும் எங்களை ஏசுவாங்க, பேசுவாங்க. நாங்கள் எதையுமே கண்டுக்கிட மாட்டோம். அப்போ சுனாமி டைம், சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது நான் அந்த ஸ்கேடில் வாலண்டியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் வச்சு பாடம் எடுக்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு கதை பாட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி இருந்தேன். அப்போது நான் ரட்சிப்புக்குள்ள வரையும் ஸ்கேடில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, வேலை பார்க்கும்போது சுனாமி வந்துச்சு. அப்போ அவங்க அந்த சுனாமியில் அழிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு எனக்கு 450 ஒரு நாள் வேலைக்கு போனால் 450 ரூபா சம்பளம். அதில் ஒரு 150 ரூபாய் கொடுத்துட்டு அது காணிக்கையா அவங்க எங்கே போகிறாங்க, நம்ம கன்னியாகுமரி அப்புறம் நிறைய இடம் அழிஞ்சது இல்லை, குளச்சல் அந்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போ ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கில் ஒரு தம்பி படம் போட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே இறந்துட்டாங்க. பெரிய பணக்காரங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. இந்த பையன் மட்டும் ஒரு பாறை கடியில் போய் உட்காந்துருந்துருப்பான். அதை 2வது நாள் மீட்டிருக்காங்க. சுனாமியில் 2வது நாள் மீட்ட உடனே அந்த பையன் அழுத மாதிரி போட்டு அந்த புக்கு தந்திருந்தாங்க. அது அந்த சமயத்தில் உடனே தந்திருந்த உடனே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழுகாயிட்டு. ஏன்னா நம்ம ரசிக்கல போன புதுசு. உடனே அந்த புக்கை வச்சுட்டு, இசப்பா நாங்கள் பெரியவங்க தான் தவறு பண்ணோம், இந்த குழந்தைக்காவது அவங்க அம்மா அப்பா விட்டு வைக்கலாம்ல, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவர் ஈசப்பா எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க, ஒரு பயபக்தி. அது இன்னை வரைக்கும் மறக்க முடியாது. அப்போ என்னன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதில் இத்தனை அதிகாரம், எனக்கு அந்த அதிகாரம் ஞாபகம் இல்லை. அந்த அதிகாரம் இருக்கு ஞாபகம். ஆமாம், எனக்கு எசேக்கியேல்னா என்னன்னே தெரியாது. அப்போ 2வது மாதம் முடிஞ்சு 3வது மாதத்துல உடனே நானே சரி அந்த வசனத்தை சொல்லிட்டாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனோன்னு எடுத்து படிக்கும் போது அதில் என்ன வருதுன்னா, சீலோவாமிலே ஒரு கோபுரம் இடிந்து விழுந்ததே, அதில் 18 பேர்கள் இறந்தார்கள். அப்போ அவங்க எல்லாரும் பாவம் செஞ்சவங்களா? அப்படி அல்ல, அப்படியே விட்டு வைத்திருந்தால் நீங்களும் கெட்டு போவீர்களே அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் யோசித்தேன். உடனே இயேசுப்பா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களன்னா இது ஒரு எச்சரிக்கை. அவர் எச்சரிக்கை. அப்போ அதுக்கப்புறம் தான் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் உண்டாகும்னு நான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் இவர் சொன்ன வசனம் எனக்கு புரிஞ்சது. அதுக்கு தான் நம்மளுக்கு அப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப விசுவாசமாக அவருக்குள்ள நட வச்சேன். அப்போ அதில் அதுக்கு முன்னாடி நிறைய நகைலாம் வச்சுருப்பேன், பணம்லாம் வச்சுருப்பேன் வீட்டில், அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு நிம்மதியே இருக்காது. அதுக்கப்புறம் அவருக்குள்ளே போகிற நேரம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லைனாலும் நான் சரியான நிம்மதி, தூக்கம் எல்லாம் ஆண்டு நல்ல இதாக கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு உடனே எல்லாமே எல்லாருக்கும் 2 மடங்கு, எனக்கு 4 மடங்கு 8 மடங்கு அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க. அப்படி ஆசீர்வதிக்கும் போது எல்லாருமே ஒரு உள்ளுக்குள்ள போறாம, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வர்றது ஒரு எண்ணம். ஆண்டவருக்குள்ள நெருங்கி இன்னும் ஆசீர்வதிச்சாங்க. நெருங்கி வந்தாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து வந்தாங்க. அதில் ஏதாச்சும் ஏஜ் சர்ச்சு கூட போயிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது கடைசியாக
நான் வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் ஈக்குவல் ஓட்டு 16 ஓட்டுலாம் 2 ட்ரிப் போயிட்டு ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு வந்து எனக்கு வந்து ஈக்குவல் ஓட்டில் வந்த ஓட்டு 16 ஓட்டில் ஜெயிக்க முடியாமல் போனேன். ஈக்குவல் ஓட்டை எடுத்தும் நான் இப்போ இந்தில் இருக்கேன். ஈக்குவல் ஓட்டை எடுத்து எனக்கு பதவி வரல. டிக்ளேட் பண்ணதில் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க. நமக்குள்ளே வந்து தான் நம்ம பிள்ளை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு. மறு ட்ரிப் நான் வரும்போது 198 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன் பஞ்சாயத்துக்குள்ள. அதுக்கப்புறம் மறு ட்ரிப்பு 150 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். ரெண்டு வீடு என்னைய தலைவராக்குனாரு. அப்போ என்னைய தலைவராக்கும் போது அது ஒரு பெரிய சாட்சி. உங்களுக்கு வாஞ்சை இருந்திருக்கா? வாஞ்சை இருந்திருக்கு. அப்போ வந்து நீ சர்ச்சுக்கு போவாத, சர்ச்சுக்கு போனால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வீட்டில் சர்ச்சுக்கு விடலை. அந்த ஓட்டு நடக்கிற டைமில் அப்படி ஒரு சாத்தா உங்களுக்கு ஊடுருவி வேலை நடக்கு. எல்லாரும் ஓட்டு போட மாட்டோம், அவள் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கட்டும், அவள் இப்போ 3 வருஷமா சர்ச்சுக்கு போகிறா அப்படின்னு போட மாட்டோம். உடனே நம்ம ஏசப்பா வேலை கூடாது. உடனே சொன்னான், நோட்டரி பப்ளிக் வக்கீல்கிட்ட எழுதி வாங்க போகும்போது வந்து தொகுதி வந்து மாற்றம். தொகுதி மாற்றம்னா நான் கிறிஸ்டினாக இருந்தால் பிசியில் வரும். அப்படி வந்து அந்த தொகுதி மாற்றத்தில் வரும்போது உமா மகேஸ்வரின்னு ஒருத்தங்க வந்து அப்போ ஜெயிக்கும் போது கேஸ் போட்டு இதாயிடுச்சு. அதை மாதிரி உன்னையும் இப்படி போட்டாங்கன்னா நீ ஜெயிச்சது இல்லைன்னு போனால் உன்னை வெட்டி கொண்டு விடுவேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த பதவி தேவையில்லை, எனக்கு ஏசப்பா தான் தேவை, முடிஞ்ச நீங்கள் நின்றுக்கோங்க, நான் நிற்கல அப்படின்னு சொன்னேன். உடனே கம்முன்னு வந்துட்டு கூட வந்த பையன் ஒரு டம்மி போட்டுக்கிடுவோம். ஏன்னா 3 நேரம் ஜெயிக்கிற கண்டிஷனில் போயிட்டு அப்போ இவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த நான் வந்து ஒரு பொறுமைக்குள்ளே இருக்கேன். ஏசப்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம், அவங்க தெரியாதவங்க, உலகத்தை தானே நம்புவாங்க. பொறுமையாக இருந்தாலும் நமக்கு அந்த வேதனை தாங்க முடியாது. வீட்டுக்காரருக்கு அது ஒரு இது வந்துச்சு. ஏன்னா நிறைய செலவு பண்ணி அதுக்கு ஒன்னே அப்போ நாங்கள் நோட்டரி பப்ளிக் போய் எழுதி வாங்கிட்டு ஒரு டம்மி போட்டுக்கிடுவோம் நாங்கள். உடனே இவங்க அப்பவும் ஏசப்பா பேசுகிறாங்க, இவங்க டம்மிலாம் வேண்டாம், அது எதுக்கு டம்மி ஒன்றையே போட்டுக்கிடும், அது வேற யாரையும் போடுவோம், அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவங்க கோவத்திலே இருக்காங்க. காலையில் கூப்பிட்டு போனாங்க. 1 மணிக்கு எல்லாம் எழுதி வாங்கி 1-1:30 வாரம் வந்து யூனியன் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் வச்சிருக்காரு அப்பா. அங்கே ஆஃபீஸில் இருந்து உடனே ஜெனரல்னு வந்துட்டு பிசிங்கிறது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்தாங்க. உள்ளே போய் உடனே அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு வெளியே வரையும் உங்கள் ஆர்டர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அண்ணன் இருக்காங்க கேள்வி. உடனே சொன்னாங்க. உடனே நான் கம்முன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் தான் உறுதியாக இருக்கிறேன், என்னை வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எனக்கு தேவையில்லை இந்த பதவி அப்படின்னு ஆர்டர். ஆனால் ஆர்டர் ஜெயிக்க வச்சாங்க. அதில் வந்து ஜெனரல் வச்சுருவாங்க. ஆர்டர் ஜெயிச்சிட்டாங்க ஜெனரல்னு. அதுக்கப்புறமும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களாங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னைய சர்ச்சை கூடலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு. உடனே நான் வந்து அந்தோனியார் கோயிலுக்கு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போச்சு. ஏன்னா நம்ம அவர் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. அப்படி போயிட்டு நம்ம எங்கே போனாலும் அவரை நம்ம ஆராதிக்க போகிறோன்னு போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஏசா போனவைக்கு நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிருக்கேன். எல்லார் மனசில் நீங்கள் பேசுங்கப்பா, உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை, நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நான் உங்கள் வார்த்தையை நான் வந்து விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசன்படி நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்ட்டு ஜெபம் பண்ண தெரியாது அவ்வளவா. 2-3 வார்த்தையில் சொல்லிட்டு விட்டேன். நைட்டெல்லாம் பிரச்சாரம் அந்த உடனே தூங்கிட்டேன். அந்த ஜெபத்தில் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் நடக்கும். தூங்கிட்டேன். தூங்கின உடனே இப்படி கை வச்சு தூங்கும்போது முன்னாடி வெள்ளை அங்கி தரித்தவர் ஒருத்தர் நின்று அதை வந்து ஒரு இந்த ஓட்டு பெட்டியில் மெழுகு உருக்கி வச்சு அதை பூட்டுவாங்க. அதில் வந்து ஒரு அடையாளம் வைப்பாங்க. அந்த அடையாளம் இருக்கான்னு செக் பண்ணி தான் ஓட்டு பெட்டியை உடைப்பாங்க. அந்த அடையாளத்தை என் முன்னாடி நின்று மெழுகு உருக்கி பிடிச்சு என் கையில் இதை வச்சுக்கோ. நான் கையை வந்து இப்படி வச்சிருக்கேன். இப்படி வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என் கையை விரிச்சு அதுக்குள்ள வச்சு இப்படி பூட்டி வச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்படின்னு சொப்பனத்துல அந்த சர்ச்சையில் இருக்கும்போது நான் அப்படி தூக்கத்துல ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, தெளிவா அப்படின்னா. உடனே எனக்கு அது புரியல. ஆனா ஒண்ணு இந்த ஓட்டுக்கு மெழுகு உருக்கி வைக்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி அப்பா நமக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பக்கத்துல எங்க அக்கா இருந்துச்சு. இன்னுமே அதுக்குள்ளே தூங்கிட்டியான்னு, அம்மா எனக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கா, நைட்டு முழி சொன்னேன் அப்படின்னு அழுது கண்ணீர்லாம் வடிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல, ஏன்னா மன கஷ்டம். உடனே
என்ன தூங்கியிருக்கே என்ன அப்படின்னு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னாங்க. அப்போ இல்லைக்கா நான் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். அது ஃபஸ்ட்டு எனக்கு. ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, எல்லா வீட்லேயும் தவறாமல் ஓட்டு கேட்டு போடுறது அவங்க இஷ்டம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு வந்து நான் அன்னைக்கே ஜெயிச்சிட்டேன், ஜெனரல் அறிவிச்ச அன்னைக்கே நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் வந்து மனசில் வச்சேன். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, 10 ஓட்டில் ஜெயிச்சாலும் நம்ம தான் ஜெயிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் 2 ஊழியக்காரங்க வராங்க, சர்ச்சில் உள்ளவங்க. அவங்க வந்து தட்டாப்பறையில் இருந்தாங்க. அந்த அக்காவை அவங்கள வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து 2002ன்னு கையை காட்டுறாங்க, நீங்கள் 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா எங்கள் பஞ்சாயத்தில் 1000 ஓட்டே இல்லை, 1000 சில்லற ஓட்டு, 900 ஓட்டுக்கு கீழே தான் போலிங் ஆகும். 2000 எப்படின்னு அவங்களுக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடனே சரிண்ணா பரவாயில்ல, என் 2 ஓட்டுலாம் ஜெயிப்போம் அப்படின்னு விட்டா அதை 200 ஓட்டு வித்தியாசம் ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம் 200 ஓட்டு வித்தியாசம். அதனால் உடனே சரி அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து செல்லாத ஓட்டே 37 ஓட்டு போயிட்டு 198 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். சரிங்களா? அந்த உடனே அதுக்கப்புறவு எல்லோரும் சொன்னாங்க பதவியேற்க போகணும். பதவியேற்க போகும்போது கோயிலில், இந்து கோயிலில் வந்து பொங்கல் வச்சு அவளும் சாப்பிட்டாதான் வருவோம் அப்படின்ட்டாங்க பதவியேற்க.